மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் தனியார் பங்களிப்பில் அமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டு அறையுடன் கூடிய 236 கண்காணிப்பு கேமராக்களை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளுடன் காவல்துறை தயாராக உள்ளதாக தெரிவித்தார். பெரியநாயக்கன்பாளையம் உட்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளான நரசிம்மநாயக்கன்பாளையம், இடிகரை கேஸ் கம்பெனி, பெரியநாயக்கன்பாளையம் டவுன் பகுதி, திருமலை நாயக்கன்பாளையம், சாமிசெட்டிப்பாளையம், கூக்கவுண்டம்பாளையம், கோவனூர், பாலமலை, நொச்சிப்பாளையம், சாமநாயக்கன்பாளையம், மத்தம்பாளையம், முன்னிப்பாளையம், காளிப்பாளையம், தொட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 236 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இக்கண்காணிப்பு கேமராக்களை திறந்து வைத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சிசிடிவி கேமரா பொருத்துவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் இந்த கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த பங்களிப்பு செய்த நபர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் குமாரபுரம் முதல் பெட்டதாபுரம் வரையுள்ள அனைத்து சந்திப்புகளிலும் போக்குவரத்து மற்றும் குற்ற செயல்களை கண்காணிக்கும் பொருட்டு 60 கேமராக்கள் மற்றும் வாகன எண்களை தெளிவாக பதிவு செய்யும் 6 ANPR கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 4 கேமராக்கள் வீரபாண்டியிலும் 2 கேமராக்கள் நரசிம்மநாயக்கன்பாளையத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மண் திருட்டை கண்காணிக்கும் பொருட்டு 20 கேமராக்கள் அரசாங்கத்தால் பொருத்தப்பட்டுள்ளன. காவல்துறை பொதுமக்களிடம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதால் சந்தேக நபர்களை கண்காணிக்கவும் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில் சுமார் 1500 கேமராக்களை பொதுமக்கள் தங்களது வீடுகளில் பொருத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் பெரியநாயக்கன்பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் பொன்னுசாமி அனைவரையும் வரவேற்றார். பெரியநாயக்கன்பாளையம் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் அனைவருக்கும் நன்றி கூறினார். கோவை மாவட்டத்தில் 3ஆம் கண்ணில் சொல்லப்படக்கூடிய சிசிடிவி கேமராவை தொடர்ந்து எல்லா காவல் நிலையங்களும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஏற்கனவே கருமத்துப்பட்டி சப்டிவிஷன்ல சூலூர் ஸ்டேஷன், அதே போல மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, பேரூர் இங்க எல்லாமே ஆல்ரெடி சென்ட்ரலைஸ்டு சிசிடிவி மானிட்டரிங்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இன்று பெருநாயக்கன்பாளையம் உட்கோட்டத்திலும் சுமார் 250 சிசிடிவி கேமராஸ் புதுசா இன்ஸ்டால் பண்ணி அதை சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டமாக இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்து மேலும் நம்முடைய அடுத்த கட்டமாக எல்லா சப்டிவிஷன்ல உள்ள சிசிடிவி கேமராவும் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீஸ்ல சென்ட்ரலைஸ்டா பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள போறோம். அது மட்டுமின்றி நம்மளுடைய 13 ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட் இருக்கு, அதே போல 11 டிஸ்ட்ரிக்ட் பார்டர் செக் போஸ்ட் இருக்கு, 12 சிட்டி பார்டர் செக் போஸ்ட் இருக்கு. இது அனைத்தையுமே சென்ட்ரலைஸ்டா இருந்து பார்க்கறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும். நமக்கு கடந்த 2025 ஆண்டு இறுதியில நாங்க ஒரு பிரஸ் நியூஸ் கொடுப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குறிப்பாக கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 15% குறைஞ்சிருக்கு. அதே போல ஓவராலா கிரைம் ரேட்டும் நமக்கு இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் குறைஞ்சிருக்கு. நமக்கு இப்போ 2 நாள் முன்னாடி அந்த கோவை டிஜி காப் என்கிற ஒரு வாட்ஸ்அப் சாட் பாட் பேஸ் பண்ண ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுல ஒரு ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க பப்ளிக் போட்டாங்கன்னா போதும். இது தனியா நீங்க எதுவும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தேவையில்ல. இந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்க ஹாய் மெசேஜ் போட்டாங்க பல்வேறு வகையான சர்வீசஸ் நம்ம ஆஃபர் பண்றோம். உதாரணமாக உங்களுக்கு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு, ரைட் ஹவுஸ் ஆஃபீஸர் யாரு, எமர்ஜென்சி கால் பண்றது, ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதா இருக்கும், அதே போல சைபர் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நீங்க ரிப்போர்ட் பண்றதா இருக்கும், சிட்டிசன் கைடன்ஸ், பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை அதை நாங்க கொடுத்துருக்கோம். அதே போல உங்களுடைய பெட்டிஷனை ட்ராக் பண்ணலாம். மேலும் அதே போல உங்களுடைய சேஃப்டி அண்ட் அவேர்னஸ் சம்பந்தமான குடும்பங்கள் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்க அதில் ஆஃபர் பண்றோம். ஃப்ரீ லீகல் எய்ட் பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். பொதுமக்கள் இதை மிகவும் பயன்படுத்தி இதை பயன்படுத்தணும். அதே போல ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இருக்கு. பொதுமக்கள் ஏதாவது தகவல் இருக்கு, சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, போதை பொருள் சம்பந்தமான விஷயமா இருந்தா, பெண்கள் குற்றமான விஷயம், இல்ல டிராபிக், பப்ளிக் ரீசன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதுல அவங்களுடைய இன்புட்டை ஷேர் பண்ணலாம். காவல்துறைக்கு டைரக்டா நமக்கு ரியல் டைம்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது உடனடியாக ப்ராம்ப்டா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். பொதுமக்கள் பயன்படுத்த நமக்கு வேகன்சி இருக்கு, அதுக்கு அதை ஃபில் பண்றதுக்கு நம்ம முயற்சி இருக்கு. காவல்துறை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் சம்பந்தமான ப்ரிப்பரேஷன்ஸ்ல நம்ம எல்லா வகையான முன்னேற்பாடு நடத்தி எடுத்திருக்கோம். வெளியிலிருந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கம்பெனிஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு கம்பெனி வந்திருக்காங்க, அவங்க மேட்டுப்பாளையத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க. மேலும் பல்வேறு நாட்கள் ஆகிறது நமக்கு நிறைய கம்பெனிஸ் வரும் நம்ம எதிர்பார்க்கணும்.
லீகல் போலிங் ஸ்டேஷன்ஸ் பூத் வந்து டென்டேட்டிவா நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். பண்ணி நம்ம வந்து நம்ம போத் டியூவும் போலீஸும் சேர்ந்து பண்ணிருக்கோம். அது டிஎம் வல்னரபிலிட்டி மேப்பிங் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நமக்கு ஒன்ஸ் எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு அப்சர்வர்ஸ் வருவாங்க. எலெக்ஷன் அப்சர்வர் வருவாங்க. வந்த பிறகு டிஸ்கஸ் பண்றது ஃபைனலைஸ் பண்ணுவோம். எல்லா வகையில முயற்சி எடுத்திருக்கோம். எலெக்ஷன் ப்ரிப்பேர் சம்பந்தமாக டீடைல்டான மீட்டிங்ஸ் பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் பண்ணி மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இன்னும் கண்டினியூஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அனைத்து வகையிலுமே கோவை மாவட்டம் காவல்துறை வரக்கூடிய எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுன்னு தயார் நடந்திருக்கு.